அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? நன்றியல் செல்வம் என்ற அதிகாரத்திலிருந்து 1005வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு மனிதன் இருந்தால் அவன் என்ன செய்யணும்? பிறருக்கு கொடுக்கணும், தானும் அனுபவிக்கணும், மனிதர் ஒருவரோடு ஒருவர் அன்பாக பழகணும், ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார், பெரிய பணக்காரர். கோடி கோடியாக சொத்துக்களும் கோடி கோடியாக பணத்தையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவருடைய மகன்களுக்கெல்லாம் திருமணம் செய்து முடித்து விட்டு பங்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டார். இவர்கிட்டையும் பல கோடிகள் வைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் தனக்கு ஒரு சமையல்காரியை வைத்துக் கொள்ளலாம், வைத்துக்கொண்டு சமையல் செய்து வீட்டில் வேலைக்காரர்கள் 4-5 பேர் வைத்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு வசதி இருக்கு. தன்னை பராமரிப்பதற்கும் தன் உணவு தேவைக்கும் வீட்டை பராமரிப்பதற்கும் ஒரு வேலையாட்களை வைத்துக் கொண்டு செய்யலாம் இல்லையா? மனசு வரதில்லை இவனுக்கு. அவர் என்ன செய்தாரு? ரொம்ப வயசான காலத்துல சமையலுக்கு யாரும் வீட்டுல இல்லையா, மனைவி இறந்துட்டாங்க, பசங்களும் அவங்க தனித்தனியா போயிட்டாங்க, யாரும் கவனிக்கிறது இல்லை. ஒரு பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தன் பாவம் ஏதோ பெரியவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு போய் கடையில் போய் 4 இட்லி காலையில் வாங்கிட்டு கொடுப்பான், மதியம் ஒரு இது அங்கங்கே போகிறவங்களும் பண்ணிட்டு இருப்பார். கடைசியில் திடீர்னு யாருமே அதே இறந்து போயிட்டார். அவ்வளோ சொத்து இருந்தும் காரணம் என்ன? தான் வாழும் காலத்தில் யாருக்கு எந்த உதவியும் செய்யல, கோடி கோடியா அடுக்கி வச்சு என்ன பயன்? அதான் வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே சிந்திச்சிருக்காரு பாருங்க. ஒரு மனித வாழ்க்கைனா என்னப்பா? நீ வாழுகிற காலத்தில் பொருளோடு வாழ வேண்டும். பொருளோடுனா அர்த்தத்தோடு வாழ வேண்டும். ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பொருள் இருக்கணுமா இல்லையா? நாம் வாழ்வதற்கான ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். எதற்காக வாழ்கிறோம்? தானே சம்பாரிச்சு தானே தின்னு தானே அனுபவிக்கிறது மட்டுமா வாழ்க்கை அல்ல. கொடுப்பதுவும் பிறருக்கு கொடுத்து மகிழ்வதும் துய்ப்பதுவும் தானும் அதை பயன்படுத்தி கொள்வதும். துய்ப்பது என்றால் தான் அனுபவிப்பது, நுகர்வது. தானே நல்ல அணிமணிகளை அணிந்து கொள்ளுதல், நல்ல உடைகளை அணிந்து கொள்ளுதல், நல்ல உணவுகளை உண்ணுதல், அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுதல், இது தானே அனுபவித்தல். கொடுப்பதுவும் பிறருக்கு உதவி செய்தும் வாழ வேண்டும். அதான் முதல்ல சொல்றார். ஏன்னா அந்த காலத்துல, வள்ளுவர் காலத்திலும் சரி சங்க காலத்திலும் சரி, பொருள் எதற்காக நாம் ஈட்ட வேண்டும் என்றால், சம்பாதிக்க வேண்டும் என்றால் பிறருக்கு உதவி செய்வதற்காகவும் விருந்தினர்களை உபசரிப்பதற்காகவும் தான் பொருளை நாம சம்பாதிக்கணும்ன்றான். அப்ப என்ன ஒரு கோட்பாடு பாருங்கள். நாம் சம்பாதிப்பதே பிறருக்கு உதவி செய்வதற்காகத்தான். செல்வத்து பயனே ஈதல் என்பது புறநானூற்று செய்யுள் சொல்லுது. அதுதான் கொடுப்பதுவும் பிறருக்கு கொடுத்து உதவி செய்வதும் துய்ப்பதுவும் தானே அதை அனுபவிப்பதும். இல்லாருக்கு, இது இல்லாதவன் பிறருக்கும் கொடுக்க மாட்டான், தானும் அனுபவிக்க மாட்டான். ஒரு நாய்கிட்ட தேங்காய் கடிச்சா என்ன பண்ணும்? தானும் தின்னாது, பிறருக்கும் அதை எடுக்கிறதுக்கு கூடாது, உருட்டிக்கிட்டு கிடக்கும். அந்த மாதிரி தான் பிறருக்கு கொடுத்தும் உதவாமல் தானும் அனுபவிக்காமல் அப்படி செய்யாதவர்களுக்கு கோடி கோடியாக செல்வம் இருந்து என்ன பயன் கேட்கிறார் வள்ளுவர். கேள்வி மேல கேள்வி கேட்கிறார் வள்ளுவர். கேள்வியின் மூலமாகவே கருத்தை விதைக்கிறார் வள்ளுவர். என்ன திறன் வள்ளுவருடைய திறன் சொல்றார் பாருங்க. கொடுப்பதுவும் பிறருக்கு கொடுத்து உதவி செய்தலும், துய்ப்பதுவும் தானும் அதை நுகர்ந்து அனுபவித்து மகிழ்வதும். இல்லாருக்கு, இது செய்யாதவர்களுக்கு பிறருக்கும் கொடுக்க மாட்டான், தானும் அனுபவிக்க மாட்டான். அப்படிப்பட்டவனுக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். கோடிக்கணக்கான செல்வங்களையும் கோடிக்கணக்கான தங்கத்தையும் வைடூரத்தையும் பணத்தையும் வைத்துக் கொண்டு இருந்தாலும் இல், எந்த பயனும் இல்லை. அவனுக்கும் பயனும் இல்லை, அடுத்தவனுக்கும் பயன் இல்லை என்றார் வள்ளுவர். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே,
நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.